இப்பொழுது பதஞ்சலி ராம்தேவ் அவருடைய யோகாசன முறைகளை இங்கு ராமர் கோயிலில் வைத்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. குரு சூரியன் பிரணவ் சிஷ்யன் ஆரம்பிக்கப்படுகிறது. முத ஆதி முத்திரை நாம் செய்வது யோகி ஜாகி. அடுத்து 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 கூட உட்கட்டாசனம் செய்யப்படும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பெரிய ஆளுவோ நான் செய்ய மாதிரி சின்ன பிள்ளைய இதை மாதிரி 1 2 3 4 5 6 எந்த சரி 7 8 9 10. வீரபத்ராசனம். வீரபத்ராசனம் 2. பையன் இப்போ அடுத்தால செய்து மூச்சை இழுத்து அப்படி விடு. இது கொரோனா பீரியடில் நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க. சரிங்களா? மூச்சா இப்போ விடாது. இப்பொழுது கோணாசனம் 1.
Kodasran 2. Kodasran 3. அடுத்தது திரிகோணாசனம். உடம்பை திருக்கி சேர். 1 அடுத்தது பாதகஸ்தாசனம். பாதகஸ்தானம் செய்யறதுல கீழே தொட்டு தலையை முட்டை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அடுத்தது ஒவ்வொரு தடையும் மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து செய்யும். அதான் மெயின். அடுத்தது முட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஆளுக்கு சரி, முட்டனுடைய பாதத்தை வச்சுக்கிட்டு தலையை நேரம் வச்சுக்கிட்டு 1 2 3 4 5 மாற்றி 1 2 3 4 5 ஒன்று ஒரு காலுக்கு 30 வச்சு 60 ரன் செய்யணும். டைம் இல்லாத காரணத்தினால இது செய்து காட்டணும். அடுத்தது தலை பறக்க என்ன பார்த்துக்க இவங்க கை பண்ணா தலைக்கு இது எதுக்கு கொண்டு வரா ஃபைனல் பார்ட்டில் நமக்கு மெயினான விஷயம் தலை கர்ப்பத்தில் இந்த உடம்புடைய அங்கங்க நத்தனையும் குறுக்களுக்கு ஃபைனல் கார்டெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணும். பார்க்கறதுக்கு ஏதோ செய்த மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கழுத்தை திருப்பிட்டு அப்படி வச்சுக்கணும். முத தடாசனம். நல்ல புரிங்கையால் மேலே உயர்த்தும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பத்துல 1 2 3 4 5 1 2 3 4 5. அப்புறம் இடத்துல கை 1 2 3 4 5 1 2 3 4 5. நல்ல இடுப்பில் கை விடணும். இது பிரயாசம் மாதிரி நல்லா வளரும். 1 2 3 4 5. இப்போ
இடுப்பை சுற்றி 1 2 3 4 5 மாற்றி 1 2 3 4 5. இப்போது காலை ரெண்டையும் இப்படி வச்சுக்கணும். இது பேர் நடராஜ வந்தன ஆசனம். கையை எப்படி வச்சுக்கணும். 50 தடவை செய்யணும். ஆனால் நம்ம நேரம் குறைவாக இருக்குன்னா 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது கழுகாசனம். கழுகு போகிற மாதிரி கழுத்துக்கு தான் இருக்கணும். 50 எண்ணு வரைக்கும் இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம நேரம் குறைவாக 1 2 3 4 5 6 7 8 9 10. பரிவேட்டாசனம். 1 2 3 4 5 6. பட்டனை கையை தூக்கிட்டு அப்படியே 1 2 3 4 5 6. இப்பொழுது அடுத்த கட்டி சக்கரம் என்ன இப்படி பூமி தொடரும். 1 2 3 4 5 மாற்றி 1 2 3 4 5. இனி இந்த காலை லெவலில் வச்சுக்கிட்டு 1 2 3 4 5. அடுத்த காலை 1 2 3 4 5. சரி. இனி சூரியன் இது போடும். சூரிய நமஸ்காரம். இல்லை சூரியன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 ஆசனம். முத வலது காடு, ரெண்டாவது இடது காடு. அப்படி ஒரு 10 இடம் செய்தாலே வரும். எல்லா யோகாசனம் இது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இப்பொழுது ஏக பாதாசனம். 1 2 3 4 5. அடுத்த கால் நல்ல மேலே 1 2 3 4 5. 2 balance. 1 2 3 4 5. 1 2 1 2 3 4 5. Sarasasa. Kali ini. One, 2, 3, 4, 5. Habis
தலைக்கு கால் வரும். 1 2 3 4 5 தலை எப்படி போடுறோம், காலை பற்றி தலையை தொடுங்க. 1 2 3 4 5 காலை உள்ள போட்டா தலையை நீ உண்டா நீ நல்ல ரைட். 1 2 3 4 5 சரி. அடுத்தது சக்கராசனம். நின்ன நிலையில வளையுது. 1 2 3 4 5 சக்கராசனம். அடுத்தது விடையடி. அடி கொடுத்துரு. இதெல்லாம் குரு செய்யல நினைக்கக்கூடாது. எனக்கு ஒரு ஃபைலுக்கான ஒரு அடி அதனால முடியல, அதனால என் சிஷியம் செய்யும். அடுத்தாக இப்பொழுது கீழே இருந்து பத்மாசனம். சரியா? பத்மாசனம் போடு. பத்மாசனம் போட்டு புறத்த கையை போட்டுக்கிட்டு அப்படியே கீழே தொடு. இது பேர் யோக முத்ரா. முதல்ல பத்மாசனம், ரெண்டாவது யோக முத்ரா. 1 2 3 4 5 1 2 3 4 5 பச்சாசனம். அடுத்த மச்சாசனம் 2 1 2 3 4 5 சரி. இப்போ என்னன்னா பத்மாசனம் பார்த்தாச்சு. அடுத்த சித்தாசனம். இப்படி போட்டது சித்தாசனம். காலுக்கு நேரம் கை கால் எங்கே இருப்பாரு இப்படி போட்டு இது சித்தாசனம். இந்த காலை நல்லா இது பண்ணி, இந்த காலை என் காலை எப்படி இருப்பாரு இது மாதிரி. அதுக்கப்புறம் சுகாசனம் சமசாதாரணம் போடுது. இது சுகாசனம். 3 ஆசனம் பார்த்தாச்சு. இப்பொழுது மூச்சு பயிற்சி செய்வோம். மூச்சு பயிற்சி ரொம்ப மெயினான விஷயம். முத மூச்சை ஒரு கணக்கு பண்ணணும். அதுக்கு இந்த இருக்கு, இது கப்பு கணக்கு வச்சுக்கிடணும். நல்ல சளியில் வெளியில் வந்துடும். அதுக்கு பிறகு இது பிராணயாம முத்திரை. நல்ல மூச்சை இழுத்து வெளியில் வரும். மூச்சை இழுப்பான், பிரீத்திங் இன். கையை விடு, அப்படி இழுத்து விட்டுட்டேரி. இதுக்கு பேர் பஸ்திரியா. அடுத்தால பார்க்கக்கூடிய கபாலபதி. கபாலபதி அப்படின்னா உடம்புல உள்ள அவயங்கள் அத்தனையும் வேலை செய்யும். முத கணையம், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், யூட்ரஸ்ட்டு, இதயம். இது காணாதுன்னு கேன்சருக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு யோகா மூச்சு பயிற்சி கபாலபதி. இப்போ மூச்சை அப்படி தும்முவது மாதிரி வெளியில் விடணும். ஆனால் மூச்சு தானாக உள்ளே போயிடும். நல்லா கண்ணை மூடிக்கிடணும்.
நிமிஷம் செய்யணும். இது செய்தால் காலையும் சாயந்தரம் சாப்பாட்டுக்கு பிறகு 4 மணி நேரம் செய்து தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி செய்யணும். மூச்சு பயிற்சி எல்லாம். அடுத்தது பாகை பிரணயாமம். 3 லாக். மூச்சை இழுக்கணும், வெளியில் விடணும், கழுத்தை வைக்கணும், வயிற்றை வைக்கணும், மூலாதாரத்தை வைக்கணும். சரிங்க? அடுத்தது இது 5 தடவை செய்யணும். கபாலபதி 15 நிமிஷம். இது 5 தடவை மூச்சை விட்டு செய்யணும். அதுக்கடுத்தால அக்னிஷா. மூச்சை வெளியில் விடுவோம், வயிறை எக்கணும். ஆனால் மூச்சு வெளியில் போன மூச்சு வந்தால் உள்ளுக்கு இழுக்கவே கூடாது. எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுவும் 5 தடவை செய்யும். அதுக்கு அடுத்தால உஜை. தொண்டையில் தைராய்டு ப்ராப்ளம், சதை வளர்ந்துருக்கு, தொண்டையில் பல ப்ராப்ளங்கள் இருக்கும். அந்த ப்ராப்ளம்லாம் மாறதுக்காண்டி இருக்குது செய்யுங்க. மூச்சை நல்லா இழுத்துக்கணும், அப்படியே வெளியில் விடணும், அப்படியே தொண்டை அப்படியே ஆற்றணும். இடதுநாசி வழியோட இதை ஒன்று செய்த உடனே தொண்டையை நல்லா கடவணும். அதுக்கடுத்தால பிராமரி. இது ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள ஆளுகளுக்கும், 2வது நமக்கு ப்ரெஷர், ரத்த அழுத்தம், அதை நார்மலாக கொண்டு வரதுக்கு ரத்த அழுத்தம் உள்ள ஆளுகள் ஒரு 1/2 மணி நேரம் செய்யணும். நான் ஒரு தடவை தான் செய்கிறேன், டைம் இல்லாததுனால நீங்கள் இது பண்ணணும். முத இந்த 3 விரலை வச்சு கண்ணை மூடிக்கிடணும். ஆள்காட்டி விரலை வச்சு நெத்தியில் வச்சுக்கிடணும். அதுக்கு அடுத்தால காது மடலை கொத்திக்கிடணும். பெரிய விரலை வச்சு மூச்சை இழுத்து இதையும் 5 தடவை செய்யும். அதுக்கு அடுத்தால மூச்சு பயிற்சியில் ஓம் லாஸ்ட்டில் சொல்லு. உடம்புல ஒரு ஹீட்டு. காலையில் ஒரு 3:30 மணிக்கு எந்திரிச்சேன்னா உறக்கம் வந்து படிக்கணும் எடுக்கணும் ஒன்று பண்ணா இதை நல்லபடியாக செய்யும். உட்கி நல்ல மூச்சை இழுத்து ஓம் சொல்லி இம் சொல்லி முடிக்கணும். இதை நல்ல அனுபவமாக செய்தேன்னு ஒன்று பண்ணா ஒரு 5 தடவை செய்யணும். ஆனால் நிறைய செய்தேன்னா ராத்திரி முடிக்கிறது நல்லா இருக்கும். முகத்துக்கு ஒரு தொழில் விடும். முகம் தேசஸாக இருக்கும். நல்ல உடம்புக்கு நல்லது. மூச்சு நல்லா எடுங்க. ஓ இதை 3 முறையில் செய்யலாம். அதாவது வயிற்றுக்கு ஆ, இது ஊம், இங்கே இம், அகரம் உகரம் மகரம். நல்லா மூச்சு பிடிச்சிடுங்க. ஆ மூணு சேர்ந்துதான் ஓம். இது எவ்வளவுமே மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி இப்போ நம்ம செய்தாச்சு. அடுத்தால நம்ம செய்வது வஜ்ராசனம். பெருவரலோடு பெருவரல் சேர்த்து
இருக்கக்கூடிய வஜ்ராசனம். இதான் வஜ்ராசனம். அடுத்தது உஷட்டாசனம். அப்படியே போய் அடுத்து அடுத்தது 1 2 3 4 5. அதுக்கு அடுத்தால சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய ஆளுக்கு செய்யக்கூடிய யோகா. இந்த விரலை இப்படி வச்சு அடி வயிற்றில் அப்படி கொடுத்துக்கிட்டு அப்படி 1 2 3 4 5. அதுக்கடுத்த வலது கை இப்படி வச்சு இடது கை 1 2 3 4 5. அடுத்து சஷ்டங்க ஆசனம் 1 2 3 4 5. இதை நம்ம 5 தடவை வச்சு செய்துட்டு இருந்தோம்னா சுகர் நார்மலாக இருக்கும். அடுத்தால அர்த்த வஜ்ராசனம், சப்த வஜ்ராசனம். காலை இந்த காலை இந்த பையன் செய்ய மாதிரி பார்த்து விடுவோம். சரி 1 2 3 4 5. அதுக்கு அடுத்தால இப்பொழுது பச்சி புஷாக்க புத்த ஆசனம். அதை செய்யக்கூடிய முறையை பார்த்துக்கணும். இந்த காலை மடக்கி இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சி 1 2 3 4 5. அடுத்த 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4. இப்படி வச்சுக்கிடணும். மாட்டு கொம்பு 2 சைடு இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு பின் சைடு 1 2 3 4 5. நீ அங்கே திரும்பி நீ அங்கே பார்த்து பிறந்த நாளில் கையை கொடுக்கணும்னா இங்கே திரும்பி இந்த பையன் கை கொடுக்க மாதிரி கையை கொடுத்துடணும். ரெண்டாவது அடுத்த கால் மாற்றி இந்த கை நல்லா பொறுக்கணும். 1 2 3 4 5. இது 5 தடவை செய்தால் உடம்புல பல நரம்புகள் நல்லபடியாக. அடுத்தது முதல் செய்த வஜ்ராசனம். இப்படி வக்ராசனம். கையை இப்படி ஊனிக்கிடணும். இதை பற்றி இதை செய்து பார்க்கணும். 1 2 3 4 5. 1 2 3 4 5. இப்போ காலுக்கு செய்யப்படுறது தண்டாசனம். 1 2 3 வர்ற பத்திரம் 4 5. அப்புறம் இங்கே 1 2 3 4 5. அடுத்தல கால் எப்படி 1 2 3 4 5. அடுத்தது 1 2 3 4 5. அடுத்தது 1 2 3 4 5. மாற்றி 1 2 3 4 5. ரிலாக்ஸ் 1 2 3 4 5. இனி டைட் 1 2 3 4 5. இனி இது நல்ல ஆடுது கிரைண்டர் 1 2 3 4 5. அதே மாதிரி மாற்றி 1 2 3 4 5. நீ அப்போ பார்த்தோம் இப்படி 1 2 3 4 5 6. காலை நல்ல படி விருட்சாசனம். நல்ல விருட்சி 1 நல்ல தள்ளி 1 2 3 4 5. 1 2 3 4 5. சரியா? இப்போ அடுத்தால
தம்பி கால் நீட்டி. இந்த காலை இப்படி தூக்கணும். இப்படி 1 2 3 4 5. அடுத்த கால் 1 2 3 4 5. இதை செய்தால் பத்மாசனம் அழகாக செய்யலாம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. அடுத்தது இப்போ பட்டர்ஃப்ளை. காலை நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படி 1 100 தடவை செய்தால் ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கர்ப்பவாசல் நல்லா திறக்கும், பிரசவம் பிரசவம் நடக்கும். நல்லா செய்யலாம், அனுபவித்து செய்யணும். எதையும் செய்யல அனுபவித்து செய்யணும். யோகா செய்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. உடம்புல இரத்த நாளங்கள்லாம் நல்லா ஊறும். டெய்லி செல்கள் இறந்துக்கிட்டே இருக்கும். பழைய செல்கள் உயிர்ப்பிக்கும். அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய செல்லை நல்லா ஆகி கொண்டு வரும். அதுக்கு அடுத்தால பத்ம கோணாசனம். இப்படி கீழே போய் தோணும். அதுக்கு அடுத்தால இப்போ சூட்சும வியாயம் செய்யப்படும். கை 1 2 3 4 5. 1 2 3 4 5. இதை செய்தால் ஹீமோகுளோபின் நல்ல வரும். 1 2 3 4 5. அடுத்து 1 2 3 4 5. மாற்றி 1 2 3 4 5. அடுத்து 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. இப்போ 1 2 3 4 5. மாற்றி 1 2 3 4 5. இப்போ கண்ணுக்கு நம்ம யோகா செய்ய போகிறோம். கண் பேஸ். அதுக்கு முன்னால் ஒரு சில டிப்ஸ் சொல்லித்தாரு. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் நாக்கில் அப்படி தொட்டு கண்ணுக்குள்ளே போடணும். அதுக்கப்புறம் பல்லு தேய்ச்ச பிறகு வாய் நிறைய தண்ணி வைக்கணும். இப்படியே அடிக்கணும். ஹார்ட்டுக்கு நல்லது. கண்ணில் குறை இருந்தோன்னா மாறும். ரொம்ப அனுபவமாக சொல்லி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. கண்ணில் நீங்கள் இப்போ போட்டிருக்க கண்ணாடி கூட அதே லெவலில் இருக்கும். பவர் குறைஞ்சி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதை கண்டினியூஸாக செய்துட்டு இந்த ரெண்டையும் செய்து முடிச்சுக்கிட்டு வாயில் தண்ணி எடுத்து வைக்கிறது, வாய் நிறைய குப்பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம செய்ய போகிறோம். கையை அப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கணும். பெரிய வரலாம் பார்த்துக்கணும். 1 2 3. அதே மாதிரி கீழே மாதிரி 1 2 3 4 5 6. அதே மாதிரி இந்த சைடு 1 2 3 4 5. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5. இப்போ கையை ரெண்டும் 1 2 3 4 5. அதே மாதிரி மாற்றி 1 2 3 4 5. 1 2 3 4 5 6. இது கிட்ட பார்வை தூர பார்வை உள்ளது. நல்லது. நல்ல கண்ணை கையை நல்லா உரசணும். கண்ணு நல்லா ஒரு தடவை. அதுக்கப்புறம் இப்போ கழுத்து 1 2 3 4 5 6. இப்போ நம்ம கழுத்தை சுரட்ட போகிறோம். 1 2 3 4 5. 1 2
3 4 5. இப்போ நம்ம செய்த வர்ம பாயிண்ட்கள் அவ்வளவுமே நல்லா ஆகுது. இங்கே தலையை எப்படி தள்ளணும், இங்கே ப்ரெஷர் கொடுக்கும். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. இப்போ சூட்சுமயாகம் நம்ம செய்து முடிச்சாச்சு. அதில் இவ்வளோ விஷயம் நம்ம அனுபவித்து செய்யணும். எதையும் அனுபவிக்காமல் செய்யணும். இப்போ என்ன செய்யணும்னா இவ்வளவு நேரமும் காலுக்கு இருந்து செய்தாச்சு. இப்போ நம்ம படுத்துக்கிட்டு செய்யணும். படுத்துக்கிட்டு மடக்கி வச்சு காலை நல்லா மடக்கணும். கையை ரெண்டு சைடில் போடணும். காலுக்கு மடக்கணும், தலைக்கு போகணும், கை மாறும். அதே மாதிரி 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. அடுத்தால காலை கொஞ்சம் மெலிஞ்சுக்கணும். இந்த பாகம் இதில் படணும். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4. அடுத்தால இந்த பாகம் அப்படி அப்படி 1 2 3 4 5. அதே மாதிரி 1 2 3 4 5. அதுக்கடுத்தால இப்போ இதுக்கு மட்டும் கையை வச்சுட்டு காலை 1 2 3 அதே மாதிரி மாற்றி 1 2 3 அதே மாதிரி 1 2 3 மாற்றி 1 2 3. இப்போ ரெண்டு காலையும் சேர்த்து 1 2 3 கொண்டு போகணும். 1 2 3. இப்பொழுது 1 2 3 அதே மாதிரி மாற்றி 1 2 3 அதே மாதிரி இந்த கால் 1 2 3 மாற்றி 1 2 3. இப்போ ரெண்டு காலம் சார் 1 2 3 மாற்றி 1 2 3. இவ்வளோ செய்துட்டு இப்போ நம்ம செய்து சர்வாங்க ஆசனம். இந்த ஆசனம் எப்படின்னு ஒன்றுவானா தலையில் அவ்வளோ ரத்தம் பூச்சாலும் தரையில் இருக்கக்கூடிய சிறுமூனை பெருமூனையில் நல்லா ஒர்க் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணி ஞாபக சக்தி கூடுதலாக இருக்கும். பிரெயின் பவர் நல்லா இருக்கும். பிரெயின் சம்மந்தப்பட்ட ஆளுநர்கள்லாம் இது ரொம்ப நல்லது. ஆனால் தலையில் ஆப்ரேஷன் ஃபைனல் கார்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்யலாம். இப்போ செய்யணும். முதல் காலம் வச்சுக்கிடணும். எவ்வளோ முடியும் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது 100 டைம் இருக்கணும். இருந்தால் நல்லது. அடுத்தது கலாசம். இப்படி போய் திருப்பணும். அப்படி கல்விக்கணும். அப்படின்னா 1 2 3 4 5. அப்புறம் அப்படி இருக்கிறோம். இந்த இது செய்தால் கந்திராசனம் இது செய்யும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது எவ்வளோ நேரம் செய்யுமோ அதை பொறுத்து செய்யும். அப்புறம் இந்த கழுத்தை இப்படி இப்படி செய்யலாம். அடுத்தது கமிழ்ந்து பண்ணுவோம். கண்ணத்தில் கை வைக்கும். காலை மாற்றி 1 2 3
4 5. அப்புறம் 2 கால் இருக்கு. 1 2 3 4 5. இப்போ புஜங்காசனம் செய்வோம். லேசாக நெஞ்சு பத்திரம். 1 2 3 4 5. அடுத்தது அடுத்த புஜங்காசனம் ஃபுல்லாக தூக்கணும். வலது கையை கிழக்கு மேலே கைக்கணும். 1 2 3 4 5. அடுத்தது சலபாசனம். கையை தொடைக்கடையில் வச்சுக்கிட்டு அப்படி கழுத்தும் தலையும் தூக்கணும். 1 2 3 4 5. இப்பொழுது தனுராசனம் 1 2 3 4 5. அடுத்தது சொல்லுவீங்களா? 1 2 3 4 5. இப்போ இவ்வளவு செய்துக்கிட்டு நம்ம நிமிர்ந்து சாந்தியாசனம் செய்யணும். நீக்கிக்கிறோம், அடி படுத்துக்கிடுறோம். நாம் எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு செல்லவில்லை. இதை முதலில் ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிடணும். நல்லவைகளை கேட்க வேண்டும், நல்லவைகளை பழக வேண்டும், நல்லவைகளை பேச வேண்டும், கேட்க வேண்டும். இப்பொழுது நம் கால் விரல்கள் செயலற்றிருக்கின்றன, கணுக்கால்கள் செயலற்றிருக்கின்றன, முட்டுப்பகுதி செயலற்றிருக்கின்றன, கை விரல்கள் செயல்பட்டிருக்கின்றன. முட்டுப்பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்றுப்பகுதி, தோல் பகுதி, தலைப்பகுதி, கண்கள், தலை எல்லாம் ரத்தோட்டம், உயிரோட்டம், வெப்போட்டம் அமைதியாக இருக்கிறது. நாம் இந்த பிறவியில் இந்த உரை விட்டு போகும் பொழுது எப்படி சாந்தியாகத்தில் இருப்போமோ அதேபோல் மன அமைதியோடு இவ்வளவு நேரம் செய்த விஷயங்கள் அத்தனை மனசில் நினைத்து அமைதியாக பெருமூச்சு விட்டு இருக்க வேண்டும். அன்பு பரவுக, அமைதி நிலவுக, கருணை ஒளியுக, ஆனந்தம் நிலவுக. எல்லோரும் அன்போடு இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும். இப்பொழுது அமைதியார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்படி ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு காலை இப்போ நம்ம இது பண்ணணும். அப்புறம் முட்டுப்பகுதி, இடுப்பு பகுதி, கை, தலை எல்லாம் வச்சுக்கிட்டு இடது கையை எப்படி வைக்கணும், வலது கையை எப்படி ஓடணும், இப்படி திரும்பணும். கையிலே இந்த பதஞ்சலி யோகாவில் நிறைய மற்றபடி விஷயங்களும் சொல்லி கொடுத்துருக்கேன். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை அனுபவித்து நீங்கள் செய்தேன்னு உண்டுமானால் உங்கள் உடம்பு எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு இது. பக்கத்தில் ஒரு ஐயா கோயில் இருக்குது, அதில் பதஞ்சலி யோகா மாலை பொழுது 5 மணிலேருந்து 6:30 வரை இலவசமாக சொல்லிக் கொடுக்கிறோம். நான் யானதேவ ஸ்கூலில் யோகா மாஸ்டர். இது கிடைக்க காரணமே இந்த யோகா பண்ணுறதுனால. எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய் ஸ்ரீராம். ஓம் அசதோமா சத்தமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர தரிதஸ்ய ராகுவே கேதுவே நமோ நமः. ஜெய் ஸ்ரீராம்.